ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று வருகிறது. இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் திமுக வேட்பாளர்களுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இவர்களுடன் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக சார்பில் வில்சன், சல்மா, சிவலிங்கம் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்ம செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் உள்ளார். ஹரீஷ், திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்களுடன் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, தமிழ்நாட்டில் 6 மாநிலங்கள் இடங்களில் தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், திமுக சார்பில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட மாநிலங்களவை இடத்தில் கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து திமுகவின் ராஜ்யசபா வேட்பாளர்களும் வழக்கறிஞரும் வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் திமுக தலைவருமாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலும் வேட்புமனுகள் தாக்கல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மேலும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் ஆகியோரும் இந்த வேட்புமனு தாக்குதலில் கலந்து கொண்டனர். குறிப்பாக மக்களவை தேர்தல் வேட்புமனு தாக்குதல் வரும் திங்கட்கிழமை உடன் முடிவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் மாநில தேர்தலின் வேட்புமனு மீதான பரிசீலனை ஜூன் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. கிருஷ்ணவேணி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.